எஸ் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு, இந்தியா சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்துலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் வந்து கதவு தட்டுற மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எஸ் 2 நாள் வீடியோ போடாததுமே இந்த டிஎம்ல வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ரிக்வஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்கள் பார்த்திபன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். யோசிச்சு பாருங்க, பேக் டு பேக் ஒரு வேர்ல்ட் கப் விக்டரி. ஃபைனலில் இந்த மனுஷன் தோக்கவே இல்லை. ஹார்திக் பாண்டியா விட, அபிஷேக் சர்மா விட, திலக் வர்மா விட இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்தியாவோட வெற்றிக்கு வந்து ஒரு வகையில் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு. யாரை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ், நம்ம ஆறுச்சாமி சிவம் துபே. என்னடா பண்ணிட்டா சிவம் துபே ஹார்திக் பாண்டியா விட, திலக் வர்மா விட, அபிஷேக் சர்மா விட நல்லா விளையாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஹார்திக் பாண்டியாவை விட, திலக் வர்மா விட, அபிஷேக் சர்மாவை விட ஃபாஸ்ட்டாக அதிக ரன்ஸ் அடித்த ஒரு பிளேயர் யாருன்னா சிவம் துபே தான் இந்தியன் டீமில் பேசப்படுறாரு. இது பேச்சில் மட்டும் கிடையாது, நம்பர்ஸாக பார்க்கும்போது 235 ரன் அடிச்சிருக்காருங்க இந்த வேர்ல்ட் கப்பில். அதுவும் தாண்டி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ், வந்து பேட்டிங்காக தான் டீமில் வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு போனஸாக ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஆனால் ஹையர் எக்கானமி சைட் அப்படி இருந்தாலுமே கூட 235 ரன்ஸ் ஆனால் குரூஷியல் டைம்ஸில் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ரன்ஸ் அடித்து கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கான அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கல. யாருக்கு போச்சு? எஸ், அவங்களோட பர்சனல் விஷயம். பட் ஸ்டில் மீடியா என்ன கவர் பண்ணாங்க, எந்த விஷயம் நிறைய வைரல் போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைக் டான்ஸ் ஆடுறது, லைக் அந்த போடியம்லேயே வந்து அந்த ஸ்டேஜ்லேயே, வேர்ல்ட் கப் ஸ்டேஜ்லேயே வந்து படுத்து தூங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து நிறைய பேர் யார் யார் இன்டர்வியூ எடுத்தாங்க, யாரை வந்து கவர் பண்ணாங்க, எந்தெந்த வீடியோ வந்து நிறைய வைரல் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்கும் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். பட் சிவம் துபே, he is an unsung hero of this world cup. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், நீ உன்னோட அனாலிசிஸ் நீங்கள் தப்புன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் சிவம் துபே இஸ் unsung hero of this world cup அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஒரு மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல ஒரு 5 6 அடிச்சு ஒரு டீம் வெற்றி கிட்ட கொண்டு போனார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடச்சிது. ஐபிஎல்குள்ளே வந்தார், ஆர்சிபிக்கு கொஞ்ச நேரம் விளையாடினாரு, ஆர்ஆர் கொஞ்ச நேரம் விளையாடினாரு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக சிஎஸ்கே அவரை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 6 சாமி. சிவம் துபே பார்த்தா ஸ்பின்னர்ஸ் ஒட்டமும் நடக்கிற அளவுக்கு வந்து அவர் பயமுறுத்தி வச்சிருக்காரு ஸ்பின்னர்ஸை. அவரோட பவர் ஹிட்டிங், 6 ஹிட்டிங் எபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ரீச், முட்டி போட்டார் அப்படின்னா அவருக்கு ஃபுட் மூவ்மெண்ட் அவ்வளோ இருக்காது. வந்து டான்சிங் டவுன் த பிச்லாம் கிடையாது. நின்ன இடத்துலேருந்து பேட்டை வீசுவார். அது வந்து மாட்டுச்சு அப்படின்னா ஸ்டேடியம்க்கு வெளில தான் போய் விழும். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச சிவம் துபே. பக்கத்தில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், அதை வந்து இக்னோர் பண்ணுறேங்க. செமிஃபைனல்ஸில் அவர் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவர் விளாண்ட 43 of 25 பால்ஸ் எவ்வளோ குரூஷியலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ரன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாட்னாரு. அந்த ரன்ஸ் வந்து அவ்வளோ குரூஷியலாக இருந்துச்சு. ஃபைனல்ஸில் அவர் வந்து விளாட்ன 26 of 8 பால்ஸ் வந்து அது அவ்வளோ குரூஷியலாக இல்லைனாலும் மேபி அந்த 250 கொண்டு போச்சு டீம் டோட்டலில். அதுவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நியூசிலாண்டை டவுன் பண்ணியிருக்கலாம் 250 கொண்டு போனதை. ஸோ அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாருன்னா, நான் மேட்சை முடிச்சுட்டு ஃப்ளைட் கூட எனக்கு கிடைக்கல மும்பை போகிறதுக்கு. நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு, ஒரு கேப் போட்டுட்டு, ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு 3 AC தான் புக் பண்ணிட்டு போனேன் அப்படின்ட்டு அப்படி வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பார்த்துட்டு லைக் வீட்டில் ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் ட்ரெயினில் தான் போயிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டெடிகேஷன் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவம் துபே இஸ் unsung hero. அவர் அடித்த அந்த எல்லா மேட்ச்லுமே, அவருக்கு பேட்டிங் கிடச்ச எல்லா மேட்ச்லுமே ப்ரூவ் பண்ணார். நம்மளே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம், சிவம் துபே தேவையா அந்த டீமுக்கு, எந்த ஸ்பாட்டில் அவர் விளையாடுவார், அவர் பவுலிங்காக ஒரு எஃபெக்டிவாக இல்லை. பவுலர்ஸ் வந்து ஷார்ட் பால் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக அவுட் ஆகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். பட் எல்லாத்தையுமே வந்து அவர் நீ தப்பாக சொல்கிற, நீ தப்பாக கணிச்சிருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சிருக்காரு. சிவம் துபே பற்றி இன்றைக்கி பேசியே ஆகணும், அவருக்கு ஸ்பாட்லைட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் யாராச்சும் unsung ஹீரோவாக இருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்பில், இல்லை இந்தியன் டீமுக்கு யாராச்சும் unsung ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்கள பற்றி டீட்டெயில் வீடியோ நான் போடலாம். அடுத்த லிஸ்ட்டில் வந்து நான் யாரை வச்சுருக்கேன்னா பிரைன் பெனட்டை வச்சுருக்கேன். ஜிம்பாப்வேயோட ஓப்பனர், த யங்ஸ்டர், த ப்ராமிசிங் பிளேயர். ஸோ எஸ், அடுத்த வீடியோ பிரைன் பெனட்டை பற்றி தான் இருக்க போகுது. அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்க, மிஸ் பண்ணாமல் பார்க்க மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து யூடியூப் வந்து மறக்காமல் என்னோட வீடியோவை உங்கள் ஃபோனுக்கோ, உங்கள் டேப்லெட்டுக்கோ, இல்லை உங்கள் கம்ப்யூட்டருக்கோ, இல்லை உங்கள் டிவிக்கோ வந்து சேர்க்கும். See you in the next video. Bye bye.